ஸ்ரீ குருபியோ நமக. பாரதமும் ஆன்மீகமும், இது ஒரு அருமையான தலைப்பு. ஏனென்றால் நமது இந்து தர்மத்தில் இந்த சங்கீதமும் நாட்டியமும் ஒரு உபாசனை மார்க்கமாக தான் சேர்த்திருக்கிறார்கள். இது தனி கிடையாது. அதாவது ஒரு மேடை நிகழ்ச்சியோ சபாரஞ்சகமாகவோ அதற்கு ஏற்படுத்தப்பட்ட கலை அல்ல. இது இறைவனை உபாசனை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கலை. இறைவன் நாதரூபமாக இருக்கின்றான். சங்கீதம் என்பது பார்த்தீங்கன்னா சங்கீத ஞானமும் பக்தி வினா என்று சத்குரு தியாகபிரம்மம் சொல்லியிருக்கிறார். சங்கீத ஞானம் முதல்ல இருக்கணும்னு சொன்னாலே அதுக்கு பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சங்கீதமானது நாபி ஹிருத் கண்ட ரசன. நாபி என்றால் தொப்புள், ஹிருத் என்றால் ஹிருதயம், கண்டம் என்றால் கழுத்து. அடி வயிற்றிலிருந்து நாபி கமலத்திலிருந்து ஹிருதயத்தின் வழியாக நமது குரல் மூலமாக இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு உபாசனை மார்க்கம். நாதோபாசனை என்று சொல்வார்கள். இந்த நாதோபாசனை செய்ததுதான் சத்குரு தியாகபிரம்மம், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் மற்றும் துக்காராம் சுவாமிகள், சுவாதி திருநாள் மகாராஜா, ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், பக்த மீரா, பத்ராஜல ராமதாசர் போன்ற மகான்கள் எல்லோரும் சங்கீதத்தின் மூலமாக இறைவனை உபாசனை செய்து வழிபட்டுதான் சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய முக்தியை அடைந்திருக்கிறார்கள். அவ்வாறு அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 புருஷார்த்தங்களையும் அளிக்கவல்ல ஒரு மார்க்கம் இந்த சங்கீத உபாசனை மார்க்கம் என்பது. இந்த நாரதர், பிருங்கி மகரிஷி, மதங்க முனிவர் போன்ற முனிவர்களால் உபாசிக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அவ்வளவு உயர்வான ஒரு மார்க்கம். அதுபோல் நாட்டியம் என்பது பக்தி விவர்த்தனம் என்று சொல்வார்கள். அதேதான் நாட்டியம் என்பது இறைவனை பக்தி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கலை. நமது இந்து தர்மத்தில் பண்டைய காலங்களில் ஆலயங்கள் தோறும் இறைவனுக்கென்று தங்களை பரிபூர்ணமாக சங்கீரணமாக சமர்ப்பித்துக் கொண்ட ருத்ர கன்னிகைகள் என்று அழைக்கப்படும் தேவதாசி மரபினரால் ஒவ்வொரு நாளும் பூஜை வேளையின் பொழுது தூப தீபம் உள்ளிட்ட 16 வகை உபாசனைகளில் நாட்டிய உபாசனையும் ஒன்று. சைவ ஆலயங்களிலும் சரி, வைஷ்ணவ ஆலயங்களிலும் சரி, சைவ ஆலயங்களாக இருந்தால் தேவாரம் முதலிய பதிகங்களை பாடி சுவாமிக்கு நின்ற இடத்திலே அபிநயம் செய்து அந்த பூஜையின் பொழுது சங்கீதத்தை சமர்ப்பிப்பார்கள். நிருத்தியம் சமர்ப்பயாமி என்று சொல்லும் பொழுது நாட்டியத்தை சமர்ப்பிப்பார்கள். அதே வைஷ்ணவ ஆலயங்களாக இருந்திருந்தால் 4000 துவிபிரமதம் பாடி சுவாமிக்கு சமர்ப்பித்து நாட்டியத்தை சமர்ப்பிப்பார்கள். அந்த தேவதாசி முறைங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு சங்கீதத்திலையும் நாட்டியத்திலையும் வழிபடுறதுக்கான ஏற்படுத்தப்பட்ட ஒரு மரபு. அந்த சுவாமி கையில பார்த்தீங்கன்னா தேவதாசிங்கிறது அந்த கருகமணின்னு சொல்லுவாங்க. அதுல கோத்து பொட்டுன்னு சொல்லிட்டு சின்ன தாலி மாதிரி இருக்கும். அது சுவாமி கையில கொடுத்து அந்த கல்யாணம் பண்ற மாதிரி நடக்கும். அதை அவங்களே வாங்கி கழுத்துல கட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குடும்பங்கிறது கிடையாது. பதியிலார் என்று சொல்வார்கள். பதி என்றால் கணவர், கணவரே இல்லாதவர்கள் பதியிலார். நித்திய சுமங்கலி, அவங்களுக்கு அமங்கலமே கிடையாது. சுவாமியே தான் கணவர்ங்கிறதுனால அவங்களுக்கு அமங்கலமே கிடையாது. எப்பொழுதுமே சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் என்று அந்த தேவதாசிகள் டெய்லி கோயிலுக்கு சுவாமிக்கு அந்த பூஜை வேளையில் பொழுது பூஜைக்கு உண்டான பாத்திரங்களை எடுத்து கொடுப்பது, கோயிலை கூட்டுவது, சுத்தம் செய்வது என்று அந்த ஆலய பணிவிடைகள் செய்ய வேண்டும். அதே போன்று தினந்தோறும் பூஜை வேளையில் சுவாமிக்கு முன்பு நிருத்தியத்தையும் சங்கீதத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நமது ஆலய திருவிழாக்கள் அந்த கொடியேற்றும் பொழுது அதுக்குன்னே ஆடக்கூடிய நாட்டியங்கள்லாம் இருக்கு. அஷ்டதிக் பாலகர்களுக்கான பஞ்சமூர்த்தி ஆகிய தேவதைகளுக்கு பிரியமான ராகங்களை பாடி கௌத்துவங்கள் சொல்லுவாங்க, மந்திர சொற்கட்டுகள். அந்த சொற்கட்டுகளை கூறி அந்தந்த திசைகளில் நின்று தேவதாசிகள் ஆடி அந்த தேவதைகளை அழைத்து ஆவாகனம் செய்து திருவிழாக்கள் முடியும் வரை நீங்கள் காவலாக இருந்து இந்த திருவிழாக்கள் எந்த குறையும் என்று நடத்தி தர வேண்டும் என்று அந்த தேவதைகளை அழைத்து ஆவாகனம் செய்யும் பொருட்டு ஆடப்பட்டு வந்தது. அப்புறம் அதே மாதிரி திருவிழா முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பள்ளையம் ஆடி இந்த காப்பு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. காப்பு கட்டி கட்டுறதுங்க திருவிழா ஆரம்பிக்கிறப்ப காப்பு இருக்குங்கிறப்ப பள்ளையம் ஆடி காப்பு இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அந்த நாட்டியத்தை ஆடி காப்பை அகற்றுவார்கள். திருவிழாக்கள் சுவாமி வீதி ஊர்வலம் வரும் பொழுது அதுக்கு முன்னாடியே வாசிச்சுட்டு வரணும், ஆடிக்கிட்டே வரணும். அதாவது சின்ன மேளம் அப்படிம்பாங்க. பெரிய மேளங்கிறது தமிழ்நாதஸ்வரம், சின்ன மேளங்கிறது பரதநாட்டியம். அந்த சின்ன மேளத்தை கோவில்ல சுவாமிக்கு முன்னாடி முட்டுக்காரங்கன்னு சொல்லக்கூடிய மிருதங்காரங்க வாசிச்சுட்டு வருவாங்க. நட்டுவனார் தாளம் தட்டிட்டு வருவாரு. வாய்ப்பாட்டுக்காரங்க பாடுவாங்க. அதுக்கு ஆடிக்கிட்டே வரணும். அப்புறம் எந்தெந்த குறிப்பிட்ட இடங்கள்ல நின்று மேடை மாரி போட்டிருப்பாங்க, அதுல நாட்டியம் ஆடணும். அப்படிங்கிற மாதிரி இறைவனோட 2.5 ஒரு பூஜையோட தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணித்துக் கொண்டு கணவனே இல்லாமல் பதியிலாராக இருந்து அந்த கோவில் பணிக்கென்று அர்ப்பணித்துக் கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்டது தேவதாசி மரபு. தேவதாசி பார்த்தீங்கன்னு சொன்னா திருமணங்கள் நல்ல பெரிய பெரிய வீட்டு திருமணங்கள் நடக்கும் பொழுது தேவதாசியை வர சொல்லி அவங்க கையிலேருந்து அந்த அவங்களோட கருகமணி கழுத்தை போட்டிருப்பாங்களா, அதுல இருந்து ஒரு மணியை வாங்கி அந்த தாலியில வைப்பாங்களாம். ஏன்னா இவங்க நித்திய சுமங்கலியா இவங்க இருக்கிற மாதிரி இந்த கல்யாணம் ஆக போற பொண்ணு நித்திய சுமங்கலியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தாலியில வைப்பாங்க. இந்த தாலியை தேவதாசி தான் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க நித்திய சுமங்கலிங்கிறதுனால தாலியை எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. அதே போல தேவதாசிங்கிறவங்க அந்த இறந்து போனாங்கன்னு சொன்னா கோயில்ல சுவாமிக்கு கர்ப்பகிரகத்திலிருந்து இருக்கிற நெருப்புல இருந்து எடுத்துதான் அந்த அவங்களுக்கு கொல்லி போறதுக்கு கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு போட்டிருக்க வஸ்திரம், அந்த கோவில் மரியாதை எல்லாமே வரும். கோயிலை சுத்தி தவுள்நாசுரத்தோட அந்த 3 முறை பிரதட்சணம் செய்து அதுக்கப்புறம் தான் அவங்களை அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த விதமான ஒரு உயர்வான அந்த மரியாதையும் அந்த தேவதாசி
தேவதாசி மரபுக்கு என்று இருந்திருக்கின்றது. அந்த தேவதாசி மரபுங்கிறது ரொம்ப அந்த ரிலேட்டட். இந்த நாட்டியம் என்பது பக்தி விவர்த்தனம் சொன்ன இந்த பக்தியை சமர்ப்பிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் அந்த பரதநாட்டியம்ங்கிறது. பிற்காலங்கள்ல தான் அது மேடை நிகழ்ச்சியா வந்தது.